ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 days ட்ரிப்பு பிளான் பண்ணலாமா? என்ன தான் பிளான் பண்ணாலும் கரெக்ட் டைமுக்கு கிளம்பணுமே, அது கஷ்டமாச்சே. 6 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணது, பட் 12 o'clock தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பெங்களூர்லேருந்து 2 hours தான் இந்த டெஸ்டினேஷன். உங்களுக்கே பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஹோம் டூர் காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன், காட்ட முடியல. இன்னைக்கு தான் அதுக்கான சான்ஸ் கிடச்சிது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஹவுஸு. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கார்பெண்டர் வேலை நடக்குதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த லைட்ஸ்லாம் கொஞ்சம் இப்போ தான் ரெடி பண்ணோம். இல்லை கொஞ்சம் ரிப்பேராக இருந்ததுன்னு சொல்லிட்டு பல்புலாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கார்பெண்டர் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் ரெடி ஆனோடனே பக்காவாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். என்னடா வீடு பிடிச்சிருக்கா? இதுதான் நம்ம புது வீடு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். இதுதாங்க மொதல் ரூமு, கெஸ்ட் பெட்ரூமு. கெஸ்ட்லாம் கொஞ்சம் வந்திருக்காங்க, அதெல்லாம் திறந்து காட்ட முடியாது. இது பார்த்துக்குங்க, கதவு மட்டும் பார்த்துக்குங்க. எல்லாம் தேக்கு மரம். இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டிஸ். நீ பார்த்துக்கோ, அந்த காலத்தில் இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் போட்டிருப்போம். சும்மா வாக்கிங் போகிறப்போ எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம். என் கிரேட் கிராண்ட் ஃபாதர் இவர் தான். அது பக்கத்தில் இருக்கிறது எங்கள் சின்ன தாத்தா, கொள்ளு தாத்தா. ஆமாம், அது பக்கத்தில் எங்கள் தாத்தா. அது சும்மா கெஸ்ட்லாம் வந்துருக்காங்க. ஆரியன் நிர்மா கெஸ்ட்லாம் வந்துருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க போகுது, நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நீலாம் ஒரு ஃப்ளீட் எடுக்கவே எவ்வளோ கஷ்டப்படுற. இங்கே பேர் அந்த காலத்துல எவ்வளோ ஃப்ளீட்ஸ் எடுத்திருக்காங்க பார்த்தியா இல்லையா? பயங்கரமா எடுத்திருக்காங்க பேர். கையில் பேர் டைமண்ட் ரிங் வேற கட்டியிருக்காங்க. டைமண்ட் ரிங் போட்டிருக்காங்க பேர். அதை கவனிச்சியா? என்னாச்சுமா? மச்சான் கோபாலுக்கு விட்ட வீடு கான்ட்ராக்ட். ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ்ங்க இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். வீடு எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? வீடு செம்மையா இருக்கு மச்சான். யார் வீடு? என் வீடு தான்டா அது. இவ்வளவு நேரம் உள்ள கூப்பிட்டு கெஸ்ட்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கேன். என் வீடு உங்களுக்கு தெரியலையா? இங்க வேலை பாக்குறீங்களா? தெரியுமா இது உன் வீடுன்ட்டு? தெரியும். இங்க பாரு, பயங்கரமா இருக்கு பாரு. உங்கள வந்து எண்ணி அடிச்சு வெளில தத்தம் வந்தா சரிதான். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். இப்ப நம்ம வந்து மைசூர் பேலஸ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இதோட ஹிஸ்டரி பத்தி உனக்கு தெரியுமா கொஞ்சமாச்சு? ஹிஸ்டரி பத்தியா? ஒன்றும் தெரியாது, நீ சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து அந்த காலத்துல வந்து உடையார் கட்டினது. அதுக்கப்புறம் லேட் 70s வந்து ஃபயரால வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. உட்ல கட்டிருந்தாங்க இனிஷியலா. ஃபயரால பயங்கரமா டேமேஜ் ஆனதுனால திருப்பியும் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா திப்பு சுல்தான் வந்து உடையாரை வந்து சண்டை போட்டு வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டு திப்பு சுல்தான் ஆக்கிரமிச்சுட்டு அவரு கட்டினாரு. அவர் கட்டினதும் திருப்பி டேமேஜ் ஆகி திருப்பியும் உடையார் ஃபேமிலி வந்து திப்பு சுல்தான் ஃபேமிலியை தோக்கடிச்சு அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ புதுசாக இந்த மாதிரி இதில் கான்கிரீட்ல கட்டி வச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு எப்படி கற்றுக்கிட்டு கற்றுக்கலாம். சாட் ஜிபிடியில் பார்த்தோம். சாட் ஜிபிடியா? ஓகே, இதெல்லாம் சாட் ஜிபிடிலே வரும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மச்சான், உள்ள போலாமா? உங்க வீடு சுற்றி காத்துறீங்களா? எவ்வளோ இருக்கு இன்னும்? கெஸ்ட் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். சாப்பிட்டு தான் போகணும். சாப்பிட்டு தான் போகணுமா? சாப்பிட்றதா மச்சான் முக்கியம். ஓகே. எல்லாம் ஹைட்ரேட்டடா இருங்க, வெயில் காலமா இருக்கு. இங்க பாருங்க, ஆரியன் பார்த்து கட்டுக்குங்க. இந்த 1 லிட்டர் அவனே முடிக்க போறான். முடிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பான். கீழே லைட்டா சிந்தியும் குடிக்கலாம், பிரச்சனை இல்லை.
போர் ஒத்திகளை நடக்கும்போது தங்கம் இங்கே தான் ராஜா உட்காந்து பார்ப்பாரு போல இருக்கு. இங்கே குயின்ஸ்லாம் உட்காந்து பார்ப்பாங்க மேலே. மேலேருந்து வெறும் அந்த இதை மட்டும் எட்டி பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி எட்டி பார்ப்பாங்க. சிப்பாய்களாம் நம்பாளுங்க இங்கே உட்காந்து பார்த்துருவாங்க ஜம்முன்னு. கேலரி பொதுமக்கள் வந்து அங்கேருந்து ஏதாச்சும் வேணும்னா கேட்பாங்க, இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கும்போது ராஜா இங்கேருந்து ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு. அந்த இடம் தான் இந்த இடம் பார்த்துக்கோ. இல்லை மச்சான், சப்போஸ் இங்கே டான்ஸ் நிகழ்ச்சிலாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 பேர் டான்ஸ் சொல்லிடுவேன். சரியா? வாடா. சந்திரமுகில ஜோதிகா டான்ஸ் மைசூர் பேலஸ் முடிச்சதுமே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது இந்த ஃபிலோமினாஸ் சர்ச் தாங்க. இது ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் சர்ச் இன் ஏஷியா. இது வந்து கேத்தலிக் சர்ச்சு. சென்டர் ஆஃப் சிட்டிலேயே இந்த சர்ச் இருக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். இந்த சர்ச்சை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து பேலஸ்க்கே போனோம். போகிறப்பவே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ரிட்டர்ன் வரப்போ இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம காமாக இருந்துச்சு. மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். குரு சொல்லித்தாங்க. இந்த ₹1 வா. தேங்க்யூ. எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு? இன்னும் ஒரு ₹50 இருக்கு. ஒரு ₹100 இல்ல ஆடியன்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் ரெடி பண்ணிட்டு எந்திரிச்சு. சரியா? ஓகே. என்ன வெயிலா இருக்கு தெரியுமா இங்க? அப்படியே இங்க வரமா படுத்துக்கலாம் போல இருக்கு. சர்ச்சுக்கு வந்திருக்கோம், ஃபிலோமினா சர்ச். பார்க்கவே பயங்கர அழகா இருக்குப்பா. இல்ல சூப்பரா இருக்கு. யார் கட்டினாங்கன்னு தெரியலையே. ChatGPT யார் கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அங்கே பேர் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி பேர் எப்படி அந்த ஒரு வெயிலையும் எப்படி ஃபோட்டோ செஷன் எடுத்திருக்காங்க பார்த்தியா இல்லையா? எங்கே போகிற? நாங்கள் இன்றைக்கி 2 places தான் கவர் பண்ணோம். ரிலாக்ஸாக தான் பார்த்தோம். ரொம்ப ரஷ்ஷாக எல்லாம் பண்ணல. ஏன்னா குட்டீஸ் இருக்கனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக டைம் எடுத்துக்கிட்டோம். ஈவினிங்காக பிருந்தாவன் கார்டன் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆன் த வேல இந்த பிளேஸ் வந்து பார்த்தோம். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே க்ரீனிஷ் தாங்க. இதை எப்படி மிஸ் பண்ணுவோம்? ஸ்டாப் பண்ணிவிட்டு செம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். KRS டேம் பக்கத்துலேயே இருக்கனால தான் இங்கே இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இந்த ட்ரிப்லேயே நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஐட்டமை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான். அது என்னன்னா மைசூரில் ஃபேமஸான ஐட்டம் தான். இப்போ நான் ரிவீல் பண்ண மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மைசூர் ட்ரிப் போயிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஷாப் பண்ணியிருப்பீங்கல்ல, அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஐட்டம் நான் சொல்கிறது கூட மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம். அது தண்ணி இங்கே போகுது. தென்னை மரம் அப்படின்னா தென்னை மரம் அப்படின்னா என்ன தெரியுமா? தேங்காய் தெரியுமா? ஐயா ஐயா வீட்டில் இருக்க தென்னை மரம். ஆஹா